ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நட்புக்காக சிறப்பு செய்கின்ற மரியாதைக்குரிய நட்புக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்ற அன்புக்குரிய திரு கதிரேசன் சார் அவர்களே, சரண் சார், படத்தோட டைரக்டர் முருகன் மகாலட்சுமி. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தம்பி. இதை நான் பெண் இயக்குனர் நினச்சேன். முருகன் மகாலட்சுமின்னு. மகாலட்சுமி எனது மனைவியோட பேர். அவங்க அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெருமைப்படுத்தணும்னு இந்த பேர். வாழ்த்துக்கள். இந்த எண்ணம் ஒன்று போதும், உங்களை வாழ வச்சிடும். படத்தோட இயக்குனர், கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா போர்ஷனும் நல்லா இருக்குது. படத்தோட எடிட்டர், மியூசிக் டைரக்டர் சார். அதில் அந்த எங்கடா இருக்கவும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்குது. அந்த டியூன் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது, மைண்டில் இருக்குது. வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா ரொம்ப கதிரே சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்திற்கு துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை. படம் முன்னாடி வேறு உட்காந்து பார்த்தா பூரா குண்டாவே திரிறாங்க. என்னடா அம்பது பேரும் இப்போ ரொம்ப முன்னாடி உட்காந்து பார்த்தோன்னா எல்லா பேரும் குண்டா திரிறாங்க. நேராக பார்த்தா பூரா பேரும் ஒல்லியாக இருக்காங்க. பிரச்சனை என் கண்ணில் தான், அவங்ககிட்ட இல்லைன்றதை நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோயின் சிம்ரன் அத்வானி, ஆல் த வெரி பெஸ்ட்மா, ஆல் த வெரி பெஸ்ட். ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க, பத்வானி கூட வந்திருக்காங்க. ஆல் த வெரி பெஸ்ட். கதாநாயகனுடைய அப்பா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, பாலகோபி. நான் பாரதி ராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாமல் அசிஸ்டன்ட் கேமராமேனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்ப்பேன். ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்குறேன்னா ராஜேந்திர சார் கார்டு கேட்டுறாங்க. அப்போ என்கிட்ட இல்லை. அது நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ராமவாஸ், இன்னைக்கு இருக்கிற ஃபைனான்சியர் ராமவாஸ் அவர்கள், பாலகோபியோட 3 பேரும் அப்பப்போ எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு 25-24 வயசில் இந்த சென்னையில் எதிர்காலம் என்னன்னு தெரியாது. ஆனால் வேலை பயங்கரமாக இருக்கும். அந்தந்த ஆஃபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது. அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க, அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு 50 பைசா காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயசரிதை எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த விடனில் வரும்போது அவர் இறந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் ஏதாவது பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க. பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும். பஞ்சு அருணாச்சலம் சார் டிரைவின் உட்லண்ட்ஸில் அவருக்கு டிரைவின் உட்லண்ட்ஸ், நியூ உட்லண்ட்ஸில் பெர்மனெண்ட்டாக கிருஷ்ணா கட்டேஜன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டருக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், ஃபைனான்சியர்ஸ் அங்கே தான் மீட்டிங்கே நடக்கும். அதுக்கப்புறம் நம்பர் 32 பாகிரதி மால் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், காமராஜர் இல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு பஞ்சு சார்கிட்ட ஒரு 4 கம்பெனி இருக்கும். அவங்க தம்பி லட்சுமணன், சுப்புன்னு சொல்லி ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பையன் சிரித்த பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பார். வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு. பஞ்சனை பார்க்க வர்றவங்க வேலை சொல்லுவாங்க, பஞ்சு சார் வேலை இருக்கும், அண்ணன் வேலை, தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுளிக்காமல் அது பண்ணிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்புனால மாத்திரமே சினிமாவில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யாருன்னா பாலகோபி தான். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கும், டைரக்டர்களுக்கு மார்க்கெட் இருக்கும். மேனேஜர் வேலைன்றது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை. ஒட்டுமொத்த பொறுப்பும் ஒரு படத்தில் பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலையை ஒழுங்காக திறம்பட செய்கிறதுக்கு ஒரு தயாரிப்பினர் இல்லைன்னா வேலைக்காகாது. அவ்வளோ பேரும் ஒரு பெரிய தன்னுணைப்போட ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் தான் பாலகோபி. அதுக்கப்புறம் ஒரு சத்தியவாக்குன்னு ஒரு படம் எடுத்தார் ராமவாஸ். அவனை சேர்ந்து சரியாக வரலை, இம்மிடியேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தினார். ஸோ எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ராதவ கிருஷ்ணா. என்ன கல்யாணத்துக்கு காதல் பாட்டு பாடும்போது ரொம்ப வெக்கப்படுறேன். காதல் பாட்டு வெக்கப்படக்கூடாது. நீ நல்ல பையன் தான், நல்லா வளர்த்துருக்காரு. அதுக்காக டூயட் பாடும்போது ரொம்ப யோசிக்கிற. அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா. அவன் அலைஞ்சிக்கிட்டு தர்றேன், நீ இப்படி இருக்க. என்ன உங்கள் அப்பா பற்றி உனக்கு அப்பாவாக தெரியும். ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம், சூப்பர்வுட் ராஜேந்திரன் குருங்கிறாரு. எலெக்ஷனில் 2 பேரும் எதிர்த்து நிற்கிறாங்க. ஒருத்தர் வைக்கிறாரு, தோக்குறாரு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிற்கிறாருன்னா உங்கள் அப்பாவோட கேரக்டர் என்னன்னு நீ சிம்பிளாக புரிஞ்சுக்க. உங்கள் அப்பா உனக்கு அப்பா, ஆனால் அவன் என்ன பாலகோபிங்கிறவன் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறணும். நல்ல பாசிட்டிவாக இருக்க, ரொம்ப இயல்பாக இருக்க. உனக்கு உங்கள் அப்பாவுடைய வியர்வை துளிகள் உனக்கு வெகுமதியாக இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.